மேஷராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ நம்ம மேஷராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த 2025 சனீஸ்வர பகவான் எப்படி இவர்களுக்கு நல்பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா, கும்பத்திலேருந்து சனீஸ்வர பகவான் எங்கே வரார்? மீனத்துக்கு வரப்போகிறார். அப்போ விரயச்சனியாக அவர் ஆரம்பிக்கிறார். விரயச்சனிக்குடைய 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல அவர் வருகிறார். இப்போ குருவும் இருக்கிறார். அப்போ 5ஆம் மாதம் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் இருக்கார். 5ஆம் மாதத்திற்கு இந்த மே மாதம் அவர் குரு பகவான் எங்கே போகிறார்? மிதுனத்துக்கு போகிறார். அப்போ அவர் குரு பகவானுடைய பலன்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு வருடம். அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு துலாம் ராசியும் பார்வை செய்கிறார். ஏழாம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் தனுசையும் பார்வை இருக்கும். அப்போ 9ஆம் இடமாக 11ஆம் இடம் கும்பத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான். அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்னம்னா, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு மாறுகிறார். இப்போ ரிஷபம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கார். அப்போ இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும். நீங்கள் 7.5 சனியில் இப்போ அடி எடுத்து வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். பயப்பட வேண்டாம். ஐயோ 7.5 சனி நமக்கு வருகுது அப்படின்ற ஒரு பயம் தாக்கம் வேண்டாம். பொதுவாக சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு கொடுப்பார். ஒரு குழந்தை பிறக்கட்டும், 7.5 சனி காலத்தில் தான் சுப விஷயங்களுக்கு பலத்தை தரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 7.5 வருஷம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த காலகட்டங்களில்தான் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவார். திருமணத்திற்குரிய யோகம், தொழில் வித்தைகளை கற்றுக் கொடுப்பார்கள். நிறையா பேர் பார்த்திங்கன்னா எந்த தொழிலுமே அமையாமல் இருக்கும். புதுசாக ஒரு தொழிலை என்ட்ராவது கற்றுக் கொடுப்பார். சுப விரயங்கள், குழந்தை இல்லாத தம்பதிக்கு இந்த காலகட்டங்களில் தான் சுப காரியங்களுக்கு பலத்தை தருவார். யாருக்கு பாதகமாக தருவார் அப்படின்னும் பொழுது அது தனியாக அவர்களுடைய சுய ஜாதகமும் இருக்குது. அதை பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கும் போது சுப விரயமாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். 7.5 சனி காலமாச்சே, எதை நடக்க போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியமும் இவர்களுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னம்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வை செய்வார் குரு பகவான். அது ஒரு சுப பார்வையாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். அப்போ மனைவி வழியில் இவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தான் எடுத்துக்கணும். யார் வழியில்? மேஷராசிக்காரர்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய மனைவி மக்களை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஒரு வேலை செய்கிறீங்கன்னா 1க்கு 1000 முறை யோசித்து செய்யுங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா திறம்பட என்னென்ன குரு நல்ல நிலையில் இருக்கும்போது 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், தனுசையும் பார்க்கிறார், கும்பத்தையும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்வை செய்யும் போது மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. படிப்பெல்லாம் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். கூடா நட்பு கேடு தரும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். கூடா நட்பு கேடு தரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகை செய்யும் போது தான் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. கூடா நட்பு கேடு தருன்னு சொல்கிற காரணமே அதுதான். உங்கள் வேலையை பாருங்கள். திருமணம் ஆன தம்பதிகளாக உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், இதாங்க பரிகாரம். அதே போல் மாணவர்களாக உங்கள் படிப்பை பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உத்தியோகர்கள் உங்கள் வேலைக்கு போங்க, வாங்க. உங்களுக்கு உரிய பொறுப்புகளை நீங்கள் திறம்பட செய்தாலே போதும். அதை செய்கிறேன். இந்த கூட்டு சேர்க்கை, கூட்டு கர்மான்றோம் பாருங்கள். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகாமிய கர்மா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு கூட்டு கர்மா. நான் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் தொழிலில் லாபமாக நஷ்டமாக ஊற்றின்னு இருப்பார். புதுசாக ஒருத்தன் வருவான், இதை விட இது பெட்டராக இருக்குமே, ஏன் இதில் சேரலாமான்னு. அவர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார். இவர் தான் முதல் போடணும், புரிஞ்சுக்கணும். அவர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார். முதல் போடக்கூடிய அவசியம் யார் வரும்? இந்த ராசிக்காரருக்கு வருவார். அப்போ என்ன பண்ணுவார்? இவர் கடனை உடனே வாங்கி முதல் போடுவார். லாஸ் ஆகிட்டோன்னா அவரை பாதிக்காது, இவரை மட்டுமே பாதிக்கும். பொறுப்பும் யார் ஆகிடுவார்? இவர் ஆகிடுவார். தேவையில்லாத விஷயங்கள்லாம் கடனை வாங்கி மனைவியோட நகை, அது நகை இதெல்லாம் வச்சு தும்சமாக்கி விட்டுருவார். கடைசியில் பிரயோஜனம் வருமானா? நிச்சயமாக வராது. அப்போ மேஷ ராசிக்காரர்கள் விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வர்றது மிக கவனம், செலவு தான். தொழிலில் பிரச்சனைகள் இல்லை. அதே போல் தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. இது வரைக்கும் வேலையே கிடைக்கல. அதே போல் வேலையே கிடைக்கல என்றவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளை வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது என்னங்க இப்போ 7.5 சனி வரப்போது, குரு பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வருகிறார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வரார் மேற்கு. அப்புறம்
இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல தானே இருக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் இருப்பார். அதற்கு பிறகு 3ஆம் இடமா மாறுறாரு மிதுனத்துக்கு. அப்போ அங்கே இருந்து துலாமையும் பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக அவர் எங்கே பார்க்குறாரு? துலாமை பார்ப்பார், தனுசை பார்ப்பார், கும்பத்தை. அப்போ சுபத்துக்குரிய விஷயம் வருதா? மனைவி வழியில் யோகத்தை கொடுக்கும், பிள்ளைகள் வழியில் யோகத்தை கொடுக்கும். அப்போ பூர்வ புண்ணியம், பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்தை தாத்தா வழி சொத்தை கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை கவனமாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாய் வழியில் பேச்சுவார்த்தையில் முடியக்கூடிய சந்தர்ப்பங்களும் தந்துடும். இதுதான் இந்த விரயச்சனியினுடைய சுபத்திற்குரிய விஷயமா இருக்கும். உங்களுடைய வேலைகளை இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு அற்புதமான காலம்தான். அதே நேரத்தில் கவனம் தேவை. இதில் பொறுத்த வரைக்கும் அதே போல் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமா உங்களுக்கு 5ஆம் ஸ்தானமாக யார் வரார்? அங்கே ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்தை வருகிறார். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வத்திற்குரிய ஸ்தானத்தை தான் வரும். இந்த மாதிரி இருக்கார். உங்களுக்கு என்ன தெய்வத்தை வரும்? குலதெய்வமாக பார்த்தீங்கன்னா காவல் தெய்வத்திற்குரியது வரும். அதே போல் சிம்மம் வீடு அப்படின்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் இல்லை, குலதெய்வத்திற்குரிய இடம். அங்கே சிம்மம் யார்? இந்த பூரம் மகம் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும்போது இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் என்ன? மகம். அதனால தான் அவளுக்கு மகமாயின்னு சொல்கிறோம். அப்போ பூரம் மகம் சிம்மம். அப்போ பூர்வ புண்ணியம் இவர்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். குலதெய்வங்களோட அருள் பாலிக்கும். குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலே போதும். உங்களுடைய வேலைகளை மேஷ ராசிக்காரர்கள், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 2025 பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருடமும் இந்த சனி பயிற்சியில் இவர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கூடிய கவனமுடைய ஒரு அற்புதமான நாள். வாழ்க வளமுடன்.